ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி ரசம் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ப்ரான் கிரேவியும் மீன் குழம்பும் பண்ணியிருக்கோம். ஸோ தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரசம் வந்து ஒரு டைஜஷனுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் நல்ல புளி, தக்காளி, மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு கரைச்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போது அரைக்கிறதுக்கு வந்து மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் வந்து எண்ணெயில் போடுறதுக்கு, கடுகும் எண்ணெயில் போடுறதுக்கு தான். இப்போ மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதை வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, ஆக்சுவலாக முக்கியமாக வந்து பெருங்காயம் தான் ரசத்துக்கு நல்ல டைஜஷன் கொடுக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம் அப்படியே எண்ணெயிலையும். இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி அந்த மசாலாவை போட்டுடலாம். லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப தீய விடக்கூடாது. 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதங்கினே நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி, உப்பு, மஞ்சள் போட்ட மசாலாவை ஊற்றிடலாம். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு, உப்புலாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போது உப்பு, தண்ணி எல்லாம் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிச்சு. ரசம் செம்மையாக வந்திருக்கு. இப்போது இது ஒரு 2-3 மினிட்ஸில் ஒரு கொதி வந்துடுச்சுன்னா ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.